Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சென்னை போலீஸ் கமிஷனர் ஒரு சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் சென்னை ஊழல் ஒழிப்பு பிரிவில் லஞ்ச புகார்கள் தொடர்பாகவும் அதன் மேல் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை தொடர்பாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை காவல்துறையில பணிகளை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாரேனும் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெற்றால் உடனடியாக ஒரு புகாரை அளிப்பதற்காகத்தான் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு என்று ஒன்று சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையில ஒன்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக காவல்துறையினர் தங்களுடைய பணிகளை செய்ய லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் உடனடியாக கைபேசி எண் மூலமாக நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண் மூலமாகவோ தகவல்களை தெரிவிக்கலாம் என பிரத்யேகமாக ஒரு எண்ணும் வழங்கப்பட்டது. இந்த தகவல்களை அறிவிக்கும் பொதுமக்கள் அவர்களோட ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் அவர்கள் மீது எந்த விதமான தகவலும் கசியாது எனவும் காவல்துறையால தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அது ஆரம்பித்து ஒரு வாரத்துல மட்டும் 15க்கும் மேற்பட்ட லஞ்ச புகார்கள் இந்த லஞ்ச ஒழிப்பு தனிப்பிரிவுக்கு வந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த லஞ்ச புகார்கள் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேர்ல மொத்தம் இதுல 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிந்தாதிரிப்பேட்டையோட போக்குவரத்து உதவி ஆய்வாளரான செல்வராஜ் என்பவர் பொதுமக்களோட அந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை அளிப்பதற்காக அவர் சுமார் 100 - 500 ரூபாய் வரை அவர் லஞ்சம் கேட்டதாகவும் அது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேர்ல தான் இந்த லஞ்ச ஒழிப்பு தனிப்பிரிவானது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர் ஆயுதப்படைக்கு உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சூப்பரண்ட் ஒருவர், அதாவது காவல் ஆணையர் அலுவலகத்துல பணியாற்றி வரக்கூடிய சூப்பரண்ட் ஒருவர் இந்த பென்ஷன் தொகை வழங்கக்கூடிய அந்த பிரிவுல பணியாற்றி வந்திருக்கிறார். அவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் பென்ஷன் தொகை வழங்க வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற கேட்டதின் அடிப்படையில இது தொடர்பாகவும் லஞ்ச ஒழிப்பு தனிப்பிரிவுல புகார் வந்ததன் பேர்ல அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மொத்தம் 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மீது இந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் குறிப்பாக அதுல சஸ்பெண்ட் காத்திருப்போர் பட்டியல், அதே போன்று சென்னையை விட்டு பிற மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதுவரை 15க்கும் மேற்பட்ட லஞ்ச புகார்கள் வந்திருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சோலமன். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.